வியூவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரெயின் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மேக்ஸ் பசில்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். 121 + 5 = 17, 131 + 5 = 18, 142 + 4 = 32, 153 + 5 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிறாங்க, இது கூட வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க, மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த RHS வந்து கிடைக்கிது. இது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அளவு புரியும். இந்த 12 எடுத்துக்கிறேன், இன்டூ எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த நம்பரால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இந்த 5ஆல் ஆட் பண்ணுறேன். அப்போ 12 × 1 12, 12 + 5 17. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 13 × 1 அந்த கான்செப்ட் தான், ப்ளஸ் இந்த 5 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 13 + 5 வந்து நமக்கு 18 கிடைக்கிது. அதே எடுத்து இந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. 14 × 2 + 4 பாருங்கள், 14 × 2 + 4. இப்போ 14 × 2 வந்து நமக்கு கிடைக்கும் 28 கிடைக்கும். 28 + 4 வந்து 32 கிடைக்கிது. அந்த கான்செப்ட் தான். அதே கான்செப்டை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15 × 3 + 5 இந்த கான்செப்ட் அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 × 3 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 45 கிடைக்கும். + 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 50 கிடைச்சிடும். இந்த கான்செப்ட் தான். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் அப்படியே போட்டுக்கிறோம். எது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3ஆவது ஒரு நம்பர் கொடுத்துறோம், அந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி வருது பார்த்தீங்களா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரை வந்து இந்த நம்பர் கூட வந்து ஆட் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் தான். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் அதே கான்செப்ட் தான். இந்த 2 நம்பரை எடுத்துக்கிறோம், எது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3ஆவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி வருது பார்த்தீங்களா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் வந்து அப்படியே போட்டுக்கிறாங்க. எது கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 கூட, இந்த 2 நம்பர் இது 2 கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணி வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சரை வந்து இந்த 4 கூட ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல. இந்த இடம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதே கான்செப்ட் தான். இது 2 நம்பர் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு எது கூட மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 50. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் ஒரு பிரெயின் கேம்ஸ் வந்து பார்க்கலாம். 11 - 12 = 109, 12 - 11 = 133, 14 - 12 = 184, 16 - 14 என்ன கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணி வருது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர் கூட இந்த நம்பரால் சப்ராக்ட் பண்ணுறாங்க. சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் இது வந்து கிடைச்சிருது. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ 11 இந்த இடத்துல கொடுத்தாங்க. அப்போ 11 × 11 கான்செப்டாக புரிஞ்சுக்க இந்த நம்பரால் இதையே வந்து 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 11 × 11 -12 அந்த அப்படியே போட்டுக்கும். இப்போ 11 × 11 வந்து 121, அதில் வந்து 12 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 109 கிடைச்சிது. இந்த கான்செப்ட் தான். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 12 × 12 -11 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 12 × 12 வந்து 144, அதில் 11 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 133 கிடைச்சிருது. அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும். அப்போ இந்த இடத்துல வந்து 14 கொடுத்துருக்காங்க. 14 வந்து 2 தடவை போடணும். அப்போ 2 தடவை போடணும் அப்படின்னா 14 × 14 -12 சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து × 14 வந்து 196 கிடைக்குது. 12 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு 184 கிடைச்சிரும். அதுக்கடுத்து இந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 16 × 16 அதே 2 தடவை போட்டுக்கிறோம். இப்போ 16 × 16 எதால் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 14ஆல் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 16 × 16 வந்து நமக்கு 16 × 16 வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 256 கிடைக்குது. அதில் வந்து 14 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 242 கிடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து 2 தடவை போட்டுக்கிறோம், 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த நம்பர் கூட சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும். அதே கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்த நம்பர் 12. அப்போ வந்து இந்த நம்பர் 2 தடவை போட்டோம் அப்படின்னா 12 × 12 ஏன்னா இது 2 தடவை போட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், அதை வந்து இன்ட்டு சொல்கிறேன். இப்போ 12 × 12 -11 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 × 14 சொல்லி வருமா, அதுக்கப்புறம் 12 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். 16 இந்த இடத்துல வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 16 × 16 எதாவது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 14 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் அப்படின்னா 242. அதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம்.
இன்னும் ஒரு பிரெயின் கேம் ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம். 142 into 2 equal to 14, 168 into 1 equal to 2, 287 into 4 equal to 16, 919 into 2 equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ரெண்டு நம்பரை வந்து அப்படியே போடுகிறாங்க. போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரால் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் கூட இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கான்செப்ட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். பார்க்கலாம். இந்த 14 அப்படியே போட்டுக்கிறோம். எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூணாவது நம்பர் கொடுத்தா என்ன கொடுத்தோம் 2 கொடுத்துருங்க, அதெல்லாம் டிவைட் பண்ணுறோம். இன்ட்டு 2 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 14ல் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 கிடைக்கும். இப்போ 7 into 2 வந்து 14. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த 16 அப்படியே போட்டுக்கிறாங்க. எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 8ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம 16 8 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். 2 into 1 வந்து 2 கிடைச்சிரும். அதுக்கடுத்தது இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 28 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். இது கூட டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருங்க என்ன நம்பர் கொடுத்தா 7 கொடுத்துருங்க, அதை டிவைட் பண்ணுறோம். into 4 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 28ல் 7 வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். 4 into 4 வந்து 16. அந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து 9 இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 19 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த லாஸ்ட்டில் என்ன நம்பர் கொடுத்தா 9, அதெல்லாம் டிவைட் பண்ணணும். இப்போ 99 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 கிடைக்கும். அப்போ 11 into 2 வந்து 22. இப்போ இந்த கான்செப்ட் தான் இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 22. இப்போ ஒரு ரூபா கான்செப்ட் மட்டும் ஒரு சொல்லிடுறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுல நம்ம இந்த 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த 2 நம்பரை மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டு இந்த லாஸ்ட்டில் உள்ள நம்பரை வந்து டிவைட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட்டில் உள்ள நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அதே கான்செப்ட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 16 அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டா எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 8ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்புறம் into 1 அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இந்த 28 அப்படியே போட்டுக்கிறோம். எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் 7 கொடுத்துருக்கோம், அதில் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி எது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் இந்த நம்பராலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 4 கொடுத்துருக்கோம், இதை வந்து 4 போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த கான்செப்ட் தான். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கான்செப்ட் தான். இந்த 2 நம்பர் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி எது கூட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அந்த நம்பரால் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 10 minus 10 equal to 900, 6 minus 6 equal to 180, 5 minus 5 equal to 100, 4 minus 4 equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல கொடுத்துற நம்பரை வந்து 3 டைம்ஸ் வந்து போடுறாங்க. இந்த இடத்துல கொடுத்துற நம்பர் வந்து 2 டைம்ஸ் போடுறாங்க. போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் ஆன்சர் வச்சோம். அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நான் 10 வந்து 3 டைம்ஸ் போடுறேன். போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் மைனஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுத்தாங்க 10 கொடுத்துருக்காங்க. அதை வந்து எத்தனை டைம்ஸ் போடுறேன் 2 டைம்ஸ் போடுறேன். இப்போ போட்டுக்க பாருங்க 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த இதை வந்து 3 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1000 கிடைக்கும். மைனஸ் இது 2 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 கிடைக்கும். 1000ல் 100 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 900 கிடைச்சிடும். அப்போ இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 6 வந்து போடணும். 3 2 வந்து இந்த இடத்துல இதுக்கு அந்த இந்த இடத்துல போடணும். அதான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். 3 6 வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். அடுத்து 2 6 வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். 2 6 வந்து இந்த இடத்துல போட்டு என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம 216 கிடைக்குது. அப்புறமேட்டா இந்த 2 6 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 36 கிடைக்குது. அப்போ 216ல் 36 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 180 கிடைச்சிடும். அது அந்த இடத்துல வந்து பாருங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல வர இந்த இடத்துல கொடுக்குற நம்பர் வந்து 2 டைம்ஸ் போடணும். இப்போ 5 வந்து 2 டைம்ஸ் போட்டுக்கிட்டாங்க. அப்போ இந்த 3 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 125 கிடைக்கும். அதில் வந்து 25 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 100 கிடைக்கும். அதே கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். இப்போ 4 வந்து 3 டைம்ஸ் போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது 2வையும் 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல 4 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து 3 டைம்ஸ் போடணும், இந்த நம்பரை வந்து 2 டைம்ஸ் போடணும் அப்படின்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த நம்பரை வந்து 4 வந்து 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா வந்து 64 கிடைக்கும். மைனஸ் இது வந்து 4 into 4 வந்து நமக்கு 16 கிடைக்கும். அப்போ 64ல் 16 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 48 கிடைக்குது. இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த 10 வந்து 3 டைம்ஸ் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்த நம்பர் வந்து 2 டைம்ஸ் போகிறோம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3 10 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து 2 10 மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 3 6 எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 2 6 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த இடத்தையும் மல்டிப்ளை இந்த இடத்தையும் மல்டிப்ளை வர ஆன்சர் வந்து இது சப்ராக்ட் பண்ணுறோம்.
இந்த இடத்துல அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து 3 5 எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல வந்து 2 5 எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிது. அந்த கான்செப்ட் தான். இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து 4 வந்து 3 டைம்ஸ் போகிறோம், 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த நம்பரை வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிது. என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல கொடுத்த நம்பரை வந்து 3 டைம்ஸ் போகிறோம், போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல கொடுத்த நம்பர் வந்து 2 டைம்ஸ் போகிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் போட்டு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரையும் இதில் போட்டு மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணுவோம், நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிருது. இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.